ஹாய் ஸ்குவாட், நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்மெட் ஆக்ஸார் ஹெல்மெட்டை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துட்டு சரியான மழையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெல்மெட் ஃபுல்லாக வந்துட்டு சரியான டஸ்ட் ஆகிடுச்சு. செம்ம டஸ்ட்டு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு, பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ டஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இது எப்படி வாஷ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வைசர் இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்துட்டு நமக்கு வைசர் தனியாக வந்துடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற வந்து பேடிங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த பேடிங்கை வந்துட்டு சும்மா வந்துட்டு ரிமூவ் பண்ணாலே வந்துட்டு வந்துடும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பட் வந்துடும். எனக்கு டவுட்டாக இருந்தால் இங்கே பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் தெரியுதுங்களா, எவ்வளோ டஸ்ட்டு வருங்க. அப்புறம் நமக்கு இந்த பேடிங் வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை மட்டும் நம்ம கழட்டிட்டோம்னா இது ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப்பு காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பு தான். அதே மாதிரி கீழே கிளிப்பு, அப்புறம் கீழே கிளிப்பு கட்டிங்கன்னா இந்த பேடிங் தனியாக வந்துடும். பேடில் எவ்வளோ டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல, அவ்வளோ டஸ்ட் இருக்குது. மழை சரியாக மழை. கோயம்புத்தூரில் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. மழையில் நனைஞ்சு அந்த ஈரத்துலேயே வந்துட்டு டஸ்ட்டும் பறக்குது. ஃபுல்லாக வந்துட்டு ஹெல்மெட்டே போச்சு. வாஷ் யூஸ் பண்ணோம்னா எனக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும், சரி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த பேடிங் கட்டிட்டோம். அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 கிளிப் இருக்கும். இந்த இடத்துல 2 கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு இழுத்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான் பேட் ரிமூவ் பண்ணுறதுல. நம்ம இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம், அதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்றது. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம அப்படியே வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். பேடிங் மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். கைஸ், நம்ம வாஷ் பண்ண வந்துட்டோம். இப்போ வாஷ் பண்ணுறது வந்துட்டு நமக்கு தேவையானது 2 டவ் ஷாம்பு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரஷ் ஒன்று, அண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஹெல்மெட் உள்ள போகிற அளவுக்கு ஒரு சின்ன பக்கெட். ஏன்னா வந்துட்டு எப்பயுமே நம்ம பேட் மட்டும் நம்ம கழுவுவோம். இப்போ ரொம்ப வந்துட்டு டஸ்ட் ஆனாலும் நம்ம ஹெல்மெட்டையும் வந்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம இந்த 2 ஷாம்பு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம கழுவுறது வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கு வர மாதிரி கேப் மாதிரி ஒரு இதை கழுவ போகிறோம். அப்புறம் இந்த பேடு ஒன்று, அப்புறம் இந்த பேடு ப்ளஸ் இந்த பேடு, இந்த 4 பேடை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதில் வந்துட்டு டிப் பண்ணி வச்சுருக்கலாம். தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு பக்கத்தில் நாய் கத்தும், பூனை கத்தும், மிஷின் போடுவாங்க, மிக்ஸி போடுவாங்க, கிரைண்டர் போடுவாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்துட்டு நம்ம மைக் வாங்கி அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு வாய்ஸ் கிளியரான வாய்ஸ் தரேன். இப்போ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஊற வைக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா வந்துட்டு சீக்கிரமாக வாஷ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் 5 minutes later. நல்லா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லாவே வந்துட்டு தண்ணி நல்லா ஊற போட்டோம். இது வேறு ஒன்றுமே பண்ணாண்டா ப்ரஷ் எடுத்து நம்ம லேசாக வந்துட்டு கொஞ்சம் ரப் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணனாலே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஒயிட் கலரில் நல்லா மாறுதுன்னு தெரிஞ்சிடும். ஜஸ்ட்டு 2 ஷாம்பு இருந்தால் போதும். ஷாம்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணுறது யாரும் தப்பாக நினச்சிக்கோன்னா, நம்ம வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஹெல்மெட் இதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறக்கோ இதை வந்து துடைக்கிறப்போ வந்துட்டு ஹெல்மெட்டு க்ளீன் பண்ணுறதுக்குன்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணணும்.
நம்மக்கிட்ட இப்போ சொல்ல போனால் அதை வாங்குறதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. இது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 2 ரூபா ஒரு பாக்கெட் தண்ணியில் நம்ம வேலை முடிச்சிருக்கல அளவுக்கு நாள் தான் நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு ரிசல்ட்டு காமிக்கிறேன் எப்படி நான் வாஷ் பண்ணியிருக்கோன்றதை. உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு நல்லா பிளாக்காக இருந்தது எந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு போயிருக்குன்றது தெரியும். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 ரூபா ஷாம்போட வேலை முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு அது எப்படி அவுட்புட் வந்திருக்குன்றதை நான் வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் லுக்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.